கடந்து செல்லலாம். ஐயா அவர்கள் ஏற்கனவே நம்முடைய தோழமை திருச்சபை கூத்தவாக்கம் திருச்சபையில் நடைபெறுகின்ற கன்வென்ஷன் கூட்டங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கூத்தவாக்கம் திருச்சபையினுடைய காலை ஞாயிறு வழிபாட்டையும் ஐயா அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். வந்தவர்களுக்கு தெரியும், பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆகவே இது 2வது முறையாக ஐயா அவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை ஐயா அவர்களை அன்போட நம்முடைய நல்மைப்பர் குடும்பத்தின் சார்பாக வரவேற்று தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பாக 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அதுல 5 வசனங்களை நமக்கு கூறியது. ஆனா ஒரு வசனத்தை மாத்திர வாசிங்க. நேரத்துக்கு ஏற்றபடியாக நான் சுருக்கமாக ஒரு சத்தியத்தை நான் இந்த நாளில உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். நீங்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. நிச்சயமா இந்த சத்தியத்துக்கு உங்களை உட்படுத்தும் போது நான் சொல்றேன், நீங்க விடுதலையோடு கூட கடந்து போவீங்க. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர் சத்தமா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். கண்களை மூடி நாம் இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பை கொடுக்க போகிறார். நம்முடைய வனாந்தர வாழ்க்கை மாறப்போகிறது. நம்முடைய வறண்ட நிலங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வயல்வெளியாக மாறப்போகிறது. கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல அது செழிக்க போகிறது. சாரோனின் மகிமை அதுக்கு கொடுக்க போகிறது. கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஓ மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கே. மைக் சத்தத்தை கொஞ்சம் கூட்டுங்க. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறே. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசு, ஆசையாயிருக்கிறே. அன்பின் நல்ல பரலோக பிதாவே, தேவரே, நீ தந்த இந்த நல்ல மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த திருச்சபையின் வழியாக இந்த வன போஜனத்தை நினைத்து, வனாந்தரத்துல போஜனத்தை கொடுத்தவரை நினைத்து கூடி வந்திருக்கிற உம்முடைய சபையாருக்கு நீர் பேச வேண்டியதை இந்த நாளில பேசும்படியாக தூரத்திலிருந்து வந்த வார்த்தை விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடைய செய்யும் என்று சொன்னீரே அப்பா. ஓ தகப்பனே, பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு விசுவாசத்துல இன்னும் பலப்படும்படியான, ஆண்டவரை ஊக்கப்படுத்தும்படியான, எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும்படியாக, ஆண்டவரே சத்தியத்திலே வளரும்படியாக, தேவனுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக, ஆண்டவருக்காக இன்னும் ஏதாகிலும் செய்ய இயன்றதை எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அடியனை மறைத்து நீர் வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் சிறுகவும் நீர் பெருகவும் உம்முடைய பலத்த கரத்துக்குள் ஓங்கிய பேத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வனாந்தர வாழ்க்கை, வறண்டு போன ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வனாந்தரம் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்கிறது? ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றும்படி இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல செழிக்குமாம். ஆமேன், ஆமேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒரு வறண்ட நிலத்தை போல இருக்குமானால், எந்த நன்மையும் என் வாழ்க்கையில நான் பார்க்க முடியவில்லை, என் ஜெபம் தாமதித்துக் கொண்டு இருக்கிறது, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் இன்னும் பலப்பட முடியவில்லை என்று ஏதோ ஒரு விதத்திலே, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் படித்து முடித்து தங்களுடைய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிறது, சரியான வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, சரியான எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நல்ல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இன்னும் அமையாமல் இருக்கிறது. எனிதிங், எந்த காரியமா இருந்தாலும், எந்த ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில குறைவா இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னனால் புஷ்பத்தை போல நீங்கள் செலுப்பி மிகுதியாய் செலுத்தி நீங்கள் செலுப்பீர்கள். ஆனந்த களிப்பு பாடல்களும் லிபனோனின் மகிமையும் சாரோனின் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை மனம் பதறி, அங்க வார்த்தை அப்படிதான் வருகிறது, மனம் பதறி வந்திருக்கலாம் தேவ சமூகத்துல. ஒருவேளை ஏதோ ஒரு பயத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க திடன் கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு பதிலளிக்கும்படி இந்த மாலை வேளையில வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு நீதி செலுத்தும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராய் வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமும் வறண்ட நிலமுமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த இயேசு நம்ம வாழ்க்கையில வந்த பிறகு, இயேசு நம்ம வாழ்க்கையில அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்த பிறகு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வனாந்தரம் கிடையாது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறண்ட நிலம் கிடையாது. அவர் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களிலும் அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலும். இந்த பாடலை பாடும்போது அவர் வனாந்தரத்துல இருந்து பாடுகிறார். அவர் வனாந்தரத்திலே நான் வறண்டு சவுலுக்கு பயந்து வேதனையோடு ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற நேரத்துல, அப்படியே அவர் சோர்ந்து போன ஒரு நேரத்துல, ஒரு ஆடு அந்த இடத்துல ஒரு தண்ணீர், ஒரு பாலைவனத்துல ஒரு சோலை வனத்தை கர்த்தர் காட்டுகிறார். அந்த ஆட்டுக்கு ஒரு நீரூற்றை அவர் பார்க்கிறார். அதனால்தான் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புல்லுள்ள இடங்களிலும் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் வந்து நடத்துவார். ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள், இந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை மாற்றுவார். நம்முடைய வறண்டு போன வாழ்க்கையை கர்த்தர் நம்ம மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கிராமத்துல ஒரு கதை சொல்லுவாங்க ஆதி நாட்கள்ல. எப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா ஒரு போட்டி வைப்பாராம். அந்த போட்டியில ஒரு 3 பேரு ஜெயிச்சிருவாங்களாம். 3 பேரு அந்த போட்டியில ஜெயிச்ச பிறகு பரிசுக்காக வந்து ராஜா என்ன வேணாலும் கேளுங்க பரிசுன்னு கேட்பாங்களாம். ஒருத்தர் கேட்பாராம், எனக்கு பொற்காசு வேணும்னு கேட்பாராம். அப்படி பொற்காசு கொடுத்துருவாங்களாம். அவர் வாங்கிட்டு சந்தோஷமா போயிருவாராம். இன்னொருத்தர் வருவாராம், அவரு எனக்கு அரண்மனை சாப்பாடு வேணும்னு கேட்பாராம். அவருக்கும் அந்த ராஜா என்ன செய்வாராம், அரண்மனையில இருக்கிற வித்தியாசமான விலை உயர்ந்த ஆகாரத்தை கொடுத்து அவர் சந்தோஷத்தோடு சாப்பிட்டுட்டு போயிருவாராம். 3வது ஒருத்தர் வருவாராம். அவர் சொல்வாராம், நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு சொல்லுவாராம். என்ன சொல்வாராம், ஒரு நாள் என் வீட்டுக்கு நீங்க சாப்பிட. எதுக்காக நான் சொல்றேன்னா, இயேசு நமக்குள் வரும்போது அந்த வனாந்தர வாழ்க்கையும் வறண்ட நிலத்தையும் அவர் கடுவெளி பூத்து ஒரு புஷ்பத்தை போல அவர் செழிக்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் அவரை பார்த்து கேலி பண்ணாங்களாம், ஏடா அவர் எவ்வளவு தங்கம் காசு இருக்கு, என்னென்னமோ கேட்டுக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு நீ போய் அவர் என்னமோ ராஜா சாப்பாட்டுக்கே இல்லாத மாதிரி அவரை போய் நான் உன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறியா, இது என்னடா, உனக்கு இதுல என்னடா வரும், உனக்கு இதுல என்ன லாபம், செலவு தானே ஆகும், ராஜா வரணும்னா நிறைய செலவு பண்ணி ஆகாரம் செய்யணும்ல, அவனுக்கு செலவு தானே ஆகும்னாராம். அவர் ஒண்ணுமே சொல்லலையா, சிரித்து கொண்டே கடந்து சென்றாராம். எனக்கு ராஜா என் வீட்டுக்கு வந்தா போதும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், இயேசு ராஜா என் வீட்டுக்கு வந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லோனே, சரி ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாங்க. இந்த டேட்ல இந்த கிராமத்துல இந்த சகோதரன் வீட்டுல என்ன செய்ய போறோம், ராஜா வரப்போறார், ஒரு நாள் இருக்க போகிறார், அவர் 3 வேளை அங்க சாப்பிட போகிறார், அந்த வீட்டுலதான் அவர் இருக்க போகிறார் என்று சொன்ன உடனே அந்த நாள் வந்தது, அந்த நேரம் வந்தது. அதற்கு முன்னாக சில அரண்மனையில இருந்து சில ஆயத்தங்கள், ஏன்னா ராஜா வராரு. அப்ப அவர் வீட்டுக்குள்ள போற பாதை, அந்த தெருப்பாதை ஒருவேளை இதை போல குறுகினதா இருந்தது. வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த பக்கம் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரோட முதலாவது பெருசா போட்டாங்க. ஏன்னா ராஜா அங்க வரணும். அப்புறம் பார்த்தா இவருக்கு இடம் நிறைய இருக்கு, ஆனா வீடு சின்னதா இருக்கு, வாசல் சின்னதா இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, டக்குன்னு வீடெல்லாம் இடிச்சிட்டு அவருக்கு ஒரு புது வீட என்ன செஞ்சாங்க, கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா ராஜா வரப்போகிறான். ஹல்லேலூயா. ராஜா, எல்லா கிராம மக்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா நடக்குது இங்க, இல்ல ராஜா வரப்போறாரு, ரோடு பெருசாகுது, ராஜா வரப்போகிறாரு, இவருக்கு புது வீடு கிடைக்குது. உள்ள போய் பார்த்தா எல்லாம் புதுசா மாறுது. ராஜா குறித்த நாள்ல உள்ள வராரு. எனக்கு அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, ராஜா வந்தா எல்லாம் மாறும். அதுக்காக தான், அப்பதான் அந்த கிராமத்து மக்கள் அவருடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா, நம்ம ஒரு வெள்ளி பொற்காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிட்டோம், ஆனா இவரு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு அரண்மனை சாப்பாடை சாப்பிட்டு போயிட்டாரு, இவன் உண்மையிலே ஞானம் உள்ளவன். ஏன்னா இயேசு வந்தா, அந்த ராஜா வந்தா எனக்கு மட்டும் அல்ல என் கிராமத்துக்கே ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை அறிந்துதான் அவன், அந்த ராஜா வந்த அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, யோவான் 1:9 வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் எதனால், நம்ம வாழ்க்கையிலே வறண்ட நிலம் எதனால் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய அக்கிரமத்தினாலே, நம்ம செய்யக்கூடாத தப்ப மறுபடியும் நம்ம வாழ்க்கையில செய்யும் போதுதான் இந்த வனாந்தர வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்னைக்கு வாலிபர்களா
இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில மேன்மை அடைய முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல? தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் தான், ஆனால் ஏன் முன்னேற முடியவில்லை? உன் இள வயதுல உன் சிருஷ்டிகரை நினைக்காமல் இருக்கிறது தான். அப்ப சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை மட்டுமே நம்ம சார்ந்திருந்த வாழ்க்கை வாழ்ந்தால், நான் நிச்சயமாய் சொல்லுவேன், ரட்சிப்பை நமக்கு கொடுத்தவர், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தவர், நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். மாற்றம் தருகிற இயேசு, வறண்ட நிலத்தை மாற்றம் தருகிற இயேசு. அதனாலதான் இயேசு அந்த வனாந்தரத்துல சகோதரன் அழகா சொன்னாரு, 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்து வனாந்தரத்துல அந்த தேவ தூதர்கள் உண்ணும் உணவால் காலையில மன்னாவை கொடுத்தவர், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வனாந்தரத்திலே காடைகளை கொண்டு வந்து என் கை குறுகி இருக்கிறதோ இல்லையோ என்பதை மோசேக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர், இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப பாருங்க, அப்போ ஆண்டவர் இந்த நாளில, இந்த மாலை வேளையில சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க அதிகமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே எனக்குள்ள வாரும் சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள வாரும்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு வனாந்தரம் வரலாம், திடீர்னு ஒரு வறட்சி காணப்படலாம், ஆனா இயேசு வந்தா எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 2006ஆம் ஆண்டு ஜனவரி 9 எனக்கு திருமணமானது. சந்தோஷமா எல்லாரும் போல எனக்கும் திருமண வாழ்க்கை நடந்தது. சந்தோஷமா என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஆனா 3 மாசத்துல எனக்கு ஒரு வனாந்தரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. 3 மாசத்துல எனக்கு ஒரு வறண்ட நிலம் உண்டாகும் என்று எனக்கு தெரியாது. திடீரென்று என் தகப்பனார் கேன்சர் வியாதியில அப்படியே விழுந்தார். என் வாழ்க்கை வனாந்தரமாய் ஏன்னா அவரை தான் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய வருமானம் எல்லாம் சொற்பம் தான் அந்த நாட்கள்ல. அப்படியே விழுந்தேன். எல்லா குடும்ப பார சுமைகள் என் மேல அப்படியே விழுந்தது. என்ன செய்யுதுன்னு தெரியல. போய் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது ஒரு பயம், வனாந்தர வாழ்க்கை, அலைச்சலான வாழ்க்கை, அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ஓடுற வாழ்க்கை. ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை எப்படி வனாந்தரமா இருக்கும் தெரியுமா? அவன் வாழ்க்கை கெட்டு, அவன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருந்தா, ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாத்தையும் நீங்க இழந்து ஒரு வெறுமையை, ஒரு தனிமையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுன்னு ஒருத்தர் இருப்பாரு என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில தனிமை என்று ஒன்று வராது. என் வாழ்க்கையில அப்படிதான். 2005 இயேசு வந்தார், அங்க நான் சாட்சி சொன்னேன். 2006 எனக்கு ஒரு பெரிய வனாந்தரம், ஒரு வறண்ட காரியம் வந்தது. ஆனா இயேசு என் கூட இருந்தார். நான் தனியா இல்ல, இயேசு என் கூட இருந்தார். பொருளாதாரம் பறக்குது, ஆஸ்பத்திரிக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படியே பறக்குது. அப்பாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஒரு பீரியட்ல காசு இல்ல, வைராக்கியமா நிக்கிறேன். ஆண்டவரே, என் அப்பா செத்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா நான் யார்கிட்டையும் கையேந்தி நிக்க மாட்டேன். என் கைகளை பலப்படுத்துங்க, என் கைகளை திடப்படுத்துங்க, எனக்கு உழைக்க பலன் கொடுங்க, எனக்கு பலன் கொடுத்து என்ன சாமர்த்தியம் கொடுத்து என் கைகள்னால சம்பாதிச்சு எங்க அப்பாவுக்கு நான் பார்க்கணும் ஆண்டவரே நின்ன. இல்லைன்னா எனக்கு அந்த ஜீவன் கூட எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, எங்க அப்பாவை நீங்க எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா என்ன அப்படி ஆண்டவர் விடவே இல்லை. அப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன் வரேன் அப்படின்னா, ஒரு எல்லாரும், ஆனா எனக்கு அந்த உபத்திரவத்தை, அந்த வறண்ட வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் அதை உங்களுக்கு சொல்றேன். நான் நல்லா தூங்குவேன். நீங்க இப்ப பிரசங்கம் முடிச்சு என்ன விட்டீங்கன்னா கூட நான் தூங்கிடுவேன். எனக்கு தூக்கத்துக்கு இது வரைக்கும் கர்த்தர் ஒரு பாதகமும் எனக்கு விளைவித்ததே கிடையாது. இடி போல, மின்னலை போல பாரமா இருக்கும். அவ்வளோ பாரமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா கூட காலையில விடிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் 8 மணி நேரம் தூக்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென், ஆமென். நீதிமானுடைய நித்திரை இன்பமா இருக்கும் எந்த சூழ்நிலையிலும். சிறைச்சாலையில பேதுரு இருந்த போது அவன் நித்திரை எப்படி இருந்தது? இன்பமா இருந்தது. ஏன்னா இயேசு கூட இருந்தா நம்ம நித்திரை எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். ஏன்னா நைட்டு எல்லா பாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் இளைப்பாற போயிடுவேன். காலையில எழுந்திரிச்ச உடனே தான் அந்த பாரம் நம்மளை தேடி வரும். அப்படி ஒரு சமயம், எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த வனாந்தரத்துல, அந்த வறண்ட நிலத்துல எப்படி கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல அது செழிக்கும் அப்படின்னு சொன்னா, இது நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்ற ஒரு வனாந்தரம், ஒரு வறண்ட காரியம். ஆனா உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் காலையில எழுந்திருக்கிறேன். யாராவது காலையில எழுந்திரிச்சோன்னே அழுவாங்களா? நான் அழுதேன். அப்படியே படுக்கையெல்லாம் கண்ணீரா என்ன அறியாமலே தாரையா ஊத்துது. ஏன்னா இந்த பக்கம் என் பிள்ளைகளுக்கு நான் பால் கொடுக்கணும், அரிசி பருப்பு வாங்கணும், அதுக்கு நான் ஓடணும் ஒரு ஓட்டம். இந்த பக்கம் NMS ஊழியம், இந்த மிஷனரி குடும்பத்துக்காக ஒரு ஓட்டத்தை நான் ஓடணும். இந்த பக்கம் என்னுடைய சுவிசேஷ ஊழியம், இதுக்காக நான் ஒரு ஓட்டத்தை, ஆண்டவர் அழைத்த ஓட்டத்துல ஓடணும். இந்த பக்கம் தான் எனக்கு வனாந்தர ஓட்டம். இங்க எங்க அப்பாவை நான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும்.
அவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் நிலைமை தான். இப்படி இருந்தது. அப்ப அப்படியே நான் கண்ணீரோட இருக்கேன். நான் ஒரு தனி மனிதனா என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? இந்த வனாந்தர வாழ்க்கையில, இந்த வறண்ட நிலத்துல நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு நைட்டு நல்லா தூங்கினேன். அப்படியே இரவாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படியே படுத்தே இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி காலையில எழுந்து என் கண்ணீர் என்னை அறியாமலும் சிறு பிள்ளையை போல அப்படியே பொங்கி 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 கண்ணீர், வேதனை, வலி, சொல்ல முடியாத வலி, அது கண்ணீரினாலே காலையில ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது, உங்கள் வலிகளையும் உங்கள் வனாந்தர வாழ்க்கையை பார்க்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் அந்த காலை வேளையிலே நீ எழுந்திரு மகனே என்று சொன்னார். வேதத்தை திரை என்று சொன்னார். சங்கீதம் 121 எடுன்னு சொன்னார். அதை வாசி என்று சொன்னார். அதை நான் வாசித்தேன். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த வார்த்தையை கொடுத்தார். ஏன் பயப்படுற? இந்த வனாந்தரத்துல உனக்கு நான் போஜனத்தை கொடுக்கும்படி, உன்னை நான் நடத்தும்படி, உன்னை காக்கும்படி நான் இருக்கிறேன்னு சொல்லி, நான் கண்ணீரோடு இருந்த என் கண்ணீரை அந்த வார்த்தையினால அப்படியே துடைத்தார். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2006 மேரேஜ் ஆன டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் என் குடும்பமும் 121 சங்கீதத்தை சொல்லாம நாங்க வெளியே போனதே இல்லை. அது எங்க குடும்ப சங்கீதமாவே மாறிவிட்டது. எது தேவைனாலும் அந்த ஒத்தாசை வரும். பர்வதத்தை நோக்கி இல்ல, பர்வதத்துக்கு மேலா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்த்த போது கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எனக்கு ஒத்தாசை வரல. கர்த்தர் என்னை நடத்தினார். என் பண தேவைகளை சந்தித்தார். யாத்திராகமம் 14:26 நினைக்கிறேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று எங்க அப்பா மேல அந்த வியாதியின் மேல ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருந்தான். ஒரு நாள் 2009 மாதம் என் மகன் பிறக்கிறான். 28ஆம் தேதி அவன் பிறந்த அடுத்த மாதத்துல எங்க அப்பா கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலையோடு வெளியே வருகிறார். வண்ணாந்தரம் மாறுகிறது, வறண்ட நிலம் மாறுகிறது. அது வரைக்கும் என்னை போஷித்தவர், எனக்கு போஜனமா இருந்து என்னை நடத்தினவர், என்னை சத்தியத்திலே நடத்தினவர் அவர்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வனாந்தரங்கள், வறண்ட நிலங்கள் மாற்றப்படுகிறது. திருச்சபை தேவ பிள்ளைகளே, மனுஷனை நோக்கி பார்த்தால் அவர்கள் முகங்கள் பிரகாசிக்காது. தேவனை நோக்கி பாருங்கள், அவர்கள் முகம் பிரகாசிக்கும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை வேதாகமத்திலிருந்து சொல்லி, ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பாதையிலே அவர் கடந்து வந்த போது ஒரு மனிதனுடைய வறண்ட வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை மாறி அவர் மாறினதற்கு காரணம் என்ன என்பதை மாத்திரம் நான் இன்னைக்கு உங்களோடு கூட சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். அப்ப என்னை நோக்கி கூப்பிடு. வனாந்தரமான சூழ்நிலையா, வறண்ட சூழ்நிலையா, நான் சொல்றேன், கர்த்தரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சுவிசேஷகி அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க கஷ்டமான பாதையில, துன்பமான பாதையில, வறுமையான பாதையில, நீங்க நெருக்கமான பாதையில போகும்போது கர்த்தர் உங்களை அதிகமா ஆண்டவரோடு நீங்க நெருங்கி பேசணும்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தங்க சபையில, நான் CSI தான், வாஷர்மேன் பெட் கிரைஸ்ட் சர்ச், எங்க சபையில தான் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு அம்மா வீண் வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அக்கா அந்த இவாஞ்சலிஸ்ட் வருவாங்க, வந்துட்டு, நீ ஏமா இங்க உட்காந்து வீண் வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுல கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல, உன் வீட்டுல இன்னும் கடன் தரித்திரம் தீரல, உன் வீட்டுல உன் பிள்ளை சரியில்லைல்ல, இதுக்கு எதுக்கு வெட்டி கதை? போய் ஆலயத்துல போய் முழங்கால் போட்டு ஜோமுன்னு என்ன செய்யணும்? ஒத்தாசை வரும். பர்வதை நோக்கி நம் கண்களை ஏன் எடுக்கணும்? வனாந்தரம் மாறணும்னா, வறண்ட நிலங்கள் மாறணும்னா, வெட்டி கதை, பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தைகளை பேசி பேசி நம்ம அழியக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட அவரை அலட்டிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்துல அவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? பதில் செய்யாமல் இருப்பாரா? லூக்கா 18:7-8 நீங்க அதை வாசித்து பாருங்க. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்கிறார். செபிங்க. வனாந்தரம் மாறணும்னா, வறண்ட நிலங்கள் மாறணும்னா கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க, விடவே விடாதீங்க. சகோதரிமார்களே, நீங்க கூப்பிடாதீங்க, விடுங்க, ஆண்டவரை விடவே விடாதீங்க, பற்றி கொள்ளுங்க. உங்க கண்ணீர் விலையேற பெற்றது. நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அன்னாளுடைய கண்ணீருக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் என்று சொன்னால், ஒரு ஆகாருடைய கண்ணீருக்கு அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை கொடுப்பார் என்று சொன்னால், சிம்சோன், ஆண்டவரே நான் தாகத்தினாலே செத்து போகிறேன் என்று சொல்லி அவன் கதறி அழுத போது கர்த்தர் கண்மலையை பிளந்து நீரூற்றை கொடுக்க கூடுமானால், எனக்கு அன்பானவர்களே,
உங்களுடைய கண்ணீருக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்றேன். நேரத்தை வீணடிக்காமல் இந்த கடைசி நாட்களில நீங்கள் வனாந்தர வாழ்க்கை, ஒருவேளை என் வாழ்க்கை நல்லா இருக்கு பிரதர், என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொன்னா, இந்த கிராமம், இந்த பட்டணம், இந்த தேசம் வனாந்தரமாய் வறண்ட நிலமாய் இருக்கிறது. அதற்காக நீங்கள் பாரப்பட்டு செவியுங்கள். ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவங்க வேணும், ஜெபிக்கிற தானியேல்கள் வேணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46ல இருந்து ஒரு வசனமா யாராவது ஒருத்தர் வாசிங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு தன்னுடைய ஊழிய பாதையிலே கடந்து போகும்போது, ஒரு திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு, அவனுடைய தொழில் என்ன? பிச்சை கேட்கிற தொழில். உழைக்காம, வேர்வை சிந்தாம, எந்த செயலுமே செய்யாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எதுனா பிச்சை எடுக்கிறது. உட்கார்ந்த இடத்துல, அது அந்த பர்த்திமே குருடன், திமேயுவின் மகனாகிய பர்த்திமே குருடன். அப்படின்னா யூதன், அவன் ஒரு யூதன். எரிகோல சில நேரங்கள்ல அங்க ஒரு காட்டு செடி இருக்குமா, அந்த செடிய சில நேரங்கள்ல தெரியாம சிறு பிள்ளைகளோ இல்ல அந்த பக்கமா சுற்றுலா வருகிறவர்களோ அந்த செடியை தொட்டுட்டு கண்ணுல வச்சுட்டாங்கன்னா கண்ணு தெரியாம போயிடுமா. அப்படி பல பேர் அந்த கண்ணு தெரியாம போறதுக்கு காரணம் அந்த ஒரு சூழ்நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த திமேயுவின் பர்த்திமேயு குருடன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம், அகப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா சில வரலாற்று அறிஞர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் குருடன், அவன் ஒரு யூதன். யூதன் என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை. யூதன்னு நான் ஏன் சொல்றேன்னா, திமேயின் மகனாகிய பர்த்திமேயு. யூதருக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா, அப்பா பேரை முன்னாடி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பேரை சொல்லுவாங்க. அதை வைத்துத்தான் நான் யூதன் சொல்றேன். 2வது வசனம் வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அப்போ இந்த பர்த்திமேயு குருடன் இயேசு இந்த பக்கமாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த இயேசுவை குறித்ததான வெளிச்சம் அவனுக்கு தெரியும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், அவன் தாவீதின் குமாரனே என்று சொன்னான். இயேசுவே என்று சொல்லவில்லை, தாவீதின் குமாரனே. அப்போ பழைய ஏற்பாட்டிலே தாவீதின் வம்சத்திலே ஈசாயின் அடிமரத்திலே வரக்கூடிய துளிராய் வரக்கூடியவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்போ பாருங்க, இந்த பர்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரம், இந்த பர்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கை ஒரு வறண்ட நிலமாய் இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு விடுதலை இல்லை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு மாறவில்லை. இந்த பர்த்திமேயு குருடனை இயேசு எப்படிப்பட்ட கேள்விப்பட்டு அவன் என்ன சொல்றான்? முதல் காரியம், எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அடுத்து வாசிங்க, நான் வேகமா சொல்லி. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் சோதனையின் மேல சோதனை வரும். பாருங்க, என்ன வரும்? சோதனை மேல சோதனை வரும். நான் எல்ஐசில ஏஜென்ட்டா ஒர்க் பண்றேன் 21 வருஷமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்தது. அவங்க திருச்சியில இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்ஐசி அவங்க போட்ட பாலிசில என்கிட்ட லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஜனதா ஃபைனான்ஸ் பேங்க்னு ஒரு பேங்க், அந்த பேங்கோட லோன் செக்கை கொடுத்துட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் ஆக்சுவலா கொடுக்கணும். இவங்க இதை கொடுத்துட்டாங்க. நானும் அதை கவனிக்கல, எனக்கும் அது தெரியாது. அவங்க சொன்ன இதுதான் அக்கௌண்ட்னாங்க. சரின்னு போட்டாச்சு. போட்டா இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த பிள்ளைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஸ்கூல்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளி இருக்கிறாங்க. ஃபீஸ் கட்டினாதான் நீங்க வரணும்ட்டு. அந்த சூழ்நிலையில எவ்வளவு சீக்கிரம் நான் இதை ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு 1 டேல அந்த லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆச்சுன்னா ஃபீஸ் கட்டிடுவாங்க. இப்ப பாருங்க, சோதனை மேல சோதனை. என்ன சோதனை வந்து தெரியுமா? அந்த அக்கௌண்ட் தப்பா போய் மறுபடியும் லோன் அமௌண்ட் அங்க போகாம ரிவர்ஸ் ஆகி திருப்பி எல்ஐசிக்கே வந்துருச்சு. திருப்பி அவங்க 2 நாள் வெயிட் பண்ணி பியூர் செக் அனுப்பி, ஒரு ஒரிஜினல் செக், சேவிங்ஸ் அக்கௌண்ட் செக் அனுப்பி அந்த செக்கை ப்ரொசீட் பண்ணா இப்போ கம்ப்யூட்டர் டெக்னிக்கலா ப்ராப்ளம் பண்ணுது. வவுச்சர் போட்டு பேமெண்ட் போடும் போது போக மாட்டேங்குது. என்ன சொல்றது? சோதனையின் மேல சோதனை. இங்க பர்த்திமேயு குருடனுக்கும் ஒரு சோதனை என்னன்னு பார்த்தா, இயேசு வந்துட்டார் கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். இயேசு வந்துட்டார், ஆலயத்துக்கு வந்தோடனே எனக்கு ஒரு சந்தோஷம், ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோடனே எனக்கு ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தை எனக்குன்னு வந்தோடனே எனக்கு சந்தோஷம். ஆனா வீட்டுக்கு போன உடனே அந்த வார்த்தையின் மேல எனக்கு விசுவாசம் இல்ல, அந்த வார்த்தையின் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா சூழ்நிலை மாறல. இன்னும் என் சூழ்நிலை எப்படிதான் இருக்கு? மோசமாயிட்டே தான் இருக்குது. அப்ப இந்த வார்த்தை படி இது நடக்குமா? இந்த வார்த்தையின்படி இது செய்யுமா? இந்த
இந்த வார்த்தை எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் உண்டாகிறது. அப்ப 2வது பாருங்க, 48ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அததான் சோதனை. சோதனைக்கு மேல சோதனை. அவனுக்கு கண்ணு தெரியாது, இயேசுவை பார்க்க முடியாது. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு வேல்யூ, அவன் சத்தம் தான், அவன் குரல் தான். வேற எதுவுமே பண்ண முடியாது அவனால. கத்ரான், தாவீதின் குமாரனே ஏசப்பா எனக்கு இறங்குங்க, ஏசப்பா எனக்கு இறங்குங்க கத்ரான். ஆனா அந்த நேரத்துல வந்து சும்மா கத்தாத குருடா, கத்தாத, ஏன் கத்திக்கிட்டே இருக்க? யாராவது இந்த மாதிரி அதட்டினா எப்படி இருக்கும்? நீங்க ஆலயத்துல நொந்து போய் வந்து பாருங்க, உங்களை அங்க போ, அங்க போ, அப்படி போ, இப்படி போன்னு தூக்கி உங்களை ஒதுக்கி விட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த அவமானங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்களா? என் வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில எத்தனையோ அவமானங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இயேசுவை விடவே இல்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறத விடவே இல்லை. அவர் மட்டும்தான் நோக்கி கூப்பிடுவேன். அப்ப பாருங்க, அதட்டினார்கள். அப்புறம் பாருங்க வாசிங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக. இதுதாங்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நம்முடைய வனாந்தரங்கள், வறண்ட நிலங்கள் கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல செழிக்க வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பதான் அவருடைய பிரகாசம் நமக்கு உண்டாகும். ஒரு வாலிபன் கேட்கிறான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொன்னேன், நான் இங்கிருந்து பார்த்தா எனக்கு ஒரு டியூப் லைட் தெரியுது, நீ அவ்வளவு தூரமா இருக்கிற, அதனாலதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. நீ இன்னும் முன்னிலும் அதிகமா இன்னும் நெருங்கி வா, நெருங்கி வா, நெருங்கி வா. இப்ப நான் நெருங்கி வந்துட்டேன், இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன். இப்ப என்ன பிரகாசிக்க செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவன் முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எனக்கு அன்பானவர்கள், இந்த மாலை வேலை ஏதோ வனாந்தரத்துல இந்த சரீர போஜனத்துக்காக அல்ல. இந்த மாலை வேலையில கர்த்தர் உங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை, வறண்ட வாழ்க்கையை மாற்ற இயேசு வந்திருக்கிறார். அவரை நோக்கி முன்னிலும் அதிகமாய் நீங்க கூப்பிடுங்க. இப்ப கூப்பிட்ட உடனே இவ்வளவு நேரம் அதட்டல் பிரச்சனை வந்தது. இப்ப பாருங்க 49 வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய முழங்கால் ஜெபம், உங்களுடைய உபவாச ஜெபம், உங்களுடைய போராட்ட ஜெபம், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவை நிற்க செய்யும். வேதத்துல இயேசுவை நிற்க செய்தது யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல இவரு நிற்க செய்தார், எனக்கு தெரிஞ்சுதான். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் நிற்க செய்தார், யார் தெரியுமா? யாரா கரெக்டா சொல்றீங்களா பாப்போம். பழைய ஏற்பாட்டுல இயேசுவை ஒருத்தர் அப்படியே நிக்க வச்சிட்டாரு. நிக்க வச்சு என்ன ஆசீர்வதிச்சால் ஒழியா உண்மை யாக்கோபு, அவன் அப்படியே விழுந்துட்டான். ஆண்டவர் நம்ம கண்ணீரோடு அவர் பாதத்துல விழுந்தா, அவருக்கு எவ்வளோ பெரிய வேலைகள் இந்த உலகத்துல இருந்தாலும் எங்க கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த இடத்துல இயேசு நின்று நம்முடைய சத்தத்தை கேட்பா. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து என் வனாந்தர வாழ்க்கை, என் வறண்ட நில வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை சில பேருடைய வனாந்தரத்தை போல, வறண்ட நில போல யூஸ்லெஸ் ஃபெலோவா இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல போங்க, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்க. நான் இன்னைக்கு ஆவியில ஏவப்பட்டு இதை சொல்றேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வை பாக்குறேன், ஒரு வறட்சியை பாக்குறேன். இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு போஜனத்தை கொடுக்க விரும்புகிறார், அதற்கு ஒரு சத்துவத்தை கொடுக்க விரும்புகிறார். பிரதர், நான் நல்லா பாடினேன், பிரதர், நான் நல்லா ஊழியம் செஞ்சேன், பிரதர், நான் நல்லா இருந்தேன், ஆனா இப்ப என் வாழ்க்கையில அப்படி இல்ல. ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், அவனை அழைத்து, அவர்கள் அந்த அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இப்பதான் பாருங்க, நான் கடைசியா சொல்ல போகிற தியானத்தோட கருவே இதுதான். இதோட நான் முடிக்க போறேன். இப்ப பாருங்க, கூப்பிட்ட சத்தத்தை அதட்டினார்கள். அந்த கூப்பிட்டார்கள் மறுபடியும் முன்னிலை பார்க்கல அதிகமா இயேசுவை நோக்கி அவன் கூப்பிட்ட போது கர்த்தர் நின்றார். அவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று, இயேசு உன்னை அழைக்கிறார் என்ற சத்தத்தை அவர்கள் கொடுத்த போது உடனே, நல்லா கேளுங்க, 50வது வசனம் பாருங்க. உடனே, உடனே, இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் நம்ம பைபிள்ல கூர்ந்து கவனிச்சு படிக்கிறதே கிடையாது. உடனே, இமிடியட், இமிடியட். 3 பிள்ளைங்க இருக்கும். நான் ஒரு அப்பாவா இருக்கிறதுனால என் பிள்ளைகிட்ட நான் கத்துக்கிட்டத சொல்றேன். 3 பிள்ளைங்க கிட்ட 3 கேரக்டர் இருக்கும். ஒரு பிள்ளை சொன்னா அது என்ன செய்யும்? செய்யறேன்னு சொல்லும், ஆனா செய்யவே செய்யாது கடைசி வரைக்கும். அது ஒரு கேரக்டர். இன்னொரு பிள்ளை இருக்கு, செஞ்சிடறோமா அப்படின்னும், செய்ய மாட்டேன்னு சொல்லும் இன்னொரு பிள்ளை, ஆனா அதுதான் செய்யும். கொஞ்ச நேரம் ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு வந்து செஞ்சிடும். இந்த பிள்ளைய கூட நம்ம வந்து பிளஸ்டு பிள்ளைங்க தான். ஆனா இன்னொரு பிள்ளைங்க இருக்கும் பாரு, அந்த பிள்ளைங்க எப்படி தெரியுமா? அப்பா, தம்பி அப்படின்னு ஓடி கொண்டு போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இதான் உடனே. எப்படி? அப்பா வாயிலிருந்து சொல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா இந்த நேரத்துல என்ன சொல்லுவாரு,
என்ன செய்வார் என்பத நன்கு அறிந்து உடனே, இப்ப அப்பா அழைக்கிறார்னு சொன்ன உடனே இந்த பர்த்திமை குருடன் உடனே அவன் என்ன செய்யறான், தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்துல வந்தான். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப அவன் என்ன கேட்பான்? அவனுடைய பிரச்சனை பார்வை அடையணும். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரே, உங்களோடு கூட நான் போன ஆண்டவரே, இந்த பார்வை குறைதான் எனக்கு, உங்களோடு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, என் மனக்கண்ணையும் திறந்துருங்க, என் சரீர கண்ணையும் திறந்துருங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அப்ப அவன் உடனே செய்தது என்ன? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். இன்னைக்கு மாலை வேளையில இதுதான் சத்தியம். உங்க மேல் வஸ்திரத்தை நீங்க தூக்கி போடுங்க. அன்னைக்கு பர்த்திமை குருடன் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டான். அதுக்குடைய கான்செப்டை சொல்றேன் பாருங்க. அமெரிக்கா தேசத்துல ஹேண்டிகேப்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வெளிநாடு போனவங்களுக்கு தெரியும், போனோம்னு சொன்னா ஹேண்டிகேப்புக்குலாம் ஒரு டேக் கொடுத்துருவாங்க. அவங்க கார்லயே ஒரு டேக், ஒரு அடையாளம் கொடுத்துருவாங்க. அந்த அடையாளம் இருந்ததுன்னா அவங்க நேரா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வாசல்லே போய் கரெக்டா அவங்க காரை பார்க் பண்ணலாம். வேற யாரும் அப்படி பண்ண முடியாது, அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அது அவங்களுடைய அடையாளம், அந்த டேக். இவங்க ஒரு ஹேண்டிகேப், இவங்களால நடந்து வர முடியாது, அதனால அங்க வரும் ஒரு வீல் சேர் வரும், அதுல ஏறி உட்காந்துட்டு அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மறுபடியும் கார்ல ஏறிப்பாங்க. இது அந்த டேக். இந்த பர்த்திமை குருடனுக்கு ஒரு டேக் இருந்தது. அதுதான் என்ன தெரியுமா? மேல் வஸ்திரம். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சனகரிப் சங்கம்னு யூதர்களுக்குள்ள ஒரு சனகரிப் சங்கம் இருக்கு. 70 பேரை கொண்டதுதான் அந்த சனகரிப் சங்கம். இந்த சங்கத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கிட்ட இவன் ஒரு அப்ரூவல் வாங்குவான். என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்கு கண்ணு தெரியல, அதனால இவனை உழைக்க முடியாது, இனி எந்த வேலையும் செய்ய முடியாது, இவனுக்கு வாழ்வாதாரத்தை செய்யக்கூடிய எந்த தகுதியும் இல்லை, அப்ப இவன் ஒரு கிரிட்டிக்கல் எலினஸ்ல இருக்கிறான், இனி இவனால உழைக்க முடியாதுன்றதுக்கு அந்த சனகரிப்பு சங்கத்துல இருந்து கொடுத்த டேக் தான் அந்த மேல் வஸ்திரம். அப்ப எதுக்கு இந்த பிச்சை எடுக்கிறான் அப்படின்னா, யூதர்கள் ஜெபாலயத்துக்கு போகும்போது அவங்களுடைய சாப்பாட்டு டேபிள்ல ஒரு உண்டியல் இருக்கும் யூதர்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அதுல பிள்ளைகள் சாப்பிடும் போது இது ஏழைகளுக்கு, நம்முடைய இனத்துல நம்முடைய ஜனத்துல இருக்கிறவங்க உழைக்க முடியாதவங்களுக்கு நம்ம ஒரு பங்கு ஆகாரத்துக்குன்னு அவங்க அதை காசா போடுவாங்க. போட்டு ஆலயத்துக்கு போகும்போது அந்த உண்டியில அந்த பர்த்திமை குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான்ல, அந்த மேல் வஸ்திரம் தரித்து இருக்கிறாங்கல்ல, அந்த டேக் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க, அந்த டேக் போட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்டியில கொடுப்பாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பர்த்திமை குருடனுக்கு நோகாம, கஷ்டப்படாம, வேதனை இல்லாம, கவலைப்படாம நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு வேலைக்கு கிடைக்குது. இப்ப புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இந்த மேல் வஸ்திரம் பண்ற வேலை அதுதான். எல்லாம் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்குது. ஆனா அவன் இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் இதயம் உடையுது. ஆண்டவருக்கு இரக்கம் கேட்டு தன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். அந்த மேல் வஸ்திரம், இது எனக்கு கம்ஃபர்ட் தான், இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இது வரைக்கும் இந்த சந்தோஷம் தான் என்னை நடத்தி வந்தது, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் இனி கஷ்டப்பட வேண்டாம், உழைக்க வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல என்னை தேடி வந்து கொடுக்குறாங்க. ஆனா இயேசு என்னை அழைத்த பின்பு இந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். வாலிபனே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில இயேசுவ பக்கத்துல நீ போக விடாதபடி இருக்கிற தடை என்ன? அந்த மேல் வஸ்திரம் என்ன? சகோதரனே, சகோதரி, நீ கர்த்தருக்குள்ள இன்னும் பலப்பட விடாதபடி இருக்கிற மேல் வஸ்திரம் என்ன? இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. என் ஆண்டவரோடு அன்பு செலுத்த விடாதபடி, எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த பிறகும் நான் ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, என் வனாந்தரம் எப்படி மாறும்? என் வறண்ட நிலம் எப்படி மாறும்? அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ரட்சித்தது என்று அவர் சொல்லுகிறார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த மாலை வேளையில அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையில ஒரு பர்த்திமை குருடன். நான் இன்னைக்கு ஏன் இந்த செய்தியை எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ரட்சிக்கப்பட்டு நான் முதல் பிரசங்கம் என் சபையில நான் கொடுத்தது, லெந்தன் டேஸ்ல நான் காலை ஆராதனையில கொடுத்த முதல் செய்தி, ஆண்டவரே நான் குருடனா இருந்தேன், என்னை பார்வை அடைய செய்தீங்க. இதுவரைக்கும் எனக்கு ஒரு மேல் வஸ்திரம் இருந்தது, அது உலகத்தின் சந்தோஷம், உலகத்தின் ஆசபாசங்கள் என்னை அமுக்கி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா நான் இயேசுக்குள்ள வந்த பிறகு அந்த அன்பு எது எனக்கு தடையா இருக்கு? நான் இயேசுவை நேசிக்காததுக்கு எது தடையா இருக்குது? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10:37 வாசிங்க யாராவது, அந்த ஒரு வசனத்தை கடகடன் வாசிங்க. எது இயேசுவை நான் நெருங்கி இயேசுவின் வழியில நான் செல்லாதபடி, இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்யாதபடி என் வாழ்க்கையில எது அது தடையா இருக்கிறது இந்த மாலை வேளையில? தகப்பனையாவது பாருங்க,
பாருங்க, தகப்பனையாவது தாயாவது என்னிலும், இந்த வார்த்தை அதான் வச்சுக்கோங்க. அங்க உடனே இங்க என்னிலும் என்னிலும். இப்ப இயேசு கேட்கிறாரு இந்த மாலை வேளையில, என்னிலும் அதிகமா நேசிக்கிறது யாருப்பா? என்னிலும் நீ யாரப்பா அதிகமா நேசிக்கிற? இன்னைக்கு அதை கேட்கிறாரு. உங்க இருதயம் குத்தப்படட்டும். உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இயேசுவ நேசிக்க உங்களுக்கு எது தடை? அடுத்து வாசிங்க. அல்ல, அடுத்து பாருங்க. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை காலையில எழுந்து 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதபடி, வீட்டுல 4 பைபிள் இருந்தோம், நான் பைபிள் வாசிக்க முடியாதபடி, ஆண்டவரை நான் அன்பு செலுத்த முடியாதபடி இருக்கிற மேல் வஸ்திரம் என்ன? இன்னைக்கு இந்த மாலை வேளையில அதை தீக்கு போடுங்க. உங்க வனாந்தரம் மாறும், உங்க வறண்ட நிலங்கள் மாறும். நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறுவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். என்னுடைய மேல் வஸ்திரத்தை அன்னைக்கு நான் உதறி போட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் விளக்குனேன். எனக்கு கிட்டத்தட்ட 100 ஃப்ரெண்ட்ஸ் என் ஏரியால, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே நான் செஞ்சது என்ன தெரியுமா? அந்த 100 ஃப்ரெண்ட்ஸை தூக்கி போட்டு வந்தேன் இயேசுவுக்கு பின்னாடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துக்காக மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், எனக்கு நாவில ஏவப்பட்டு சொல்றேன். உங்களுடைய சபை மேய்ப்பருக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையுடைய ஊழியர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? எங்களுடைய அதிக பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? நாங்க அதிகமா ஜெபிக்கிறது. இப்ப நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு மத்தியானம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து உங்களுக்காக ஜெபித்து தான் நான் வந்திருக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட 90% உங்களுக்காக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வறண்ட நிலங்கள், ஆண்டவரே வனாந்தர வாழ்க்கைகள், வாலிப பிள்ளைகளுடைய இருக்கக்கூடிய வனாந்தரங்கள், வறண்ட நிலங்கள் எல்லாம் இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல செழிக்கட்டும் ஆண்டவரே, செழிக்கட்டும். அந்த செழிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. இதுக்காக ஜெபித்தேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியல. என் பிள்ளைகள், இப்ப என் பாப்பாவை நான் தனியா தான் வீட்டுல விட்டு வந்தேன். அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்கா, அவ தனியா தான் வீட்டுல இருக்கிறா, இன்ஜினியர் காலேஜ் படிக்கிறா. யோசித்து பாருங்க, கர்த்தர்கிட்ட விட்டு வந்திருக்கிறேன். அதனாலதான் நீங்க ஊழியக்காரர்களுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஊழியக்கார பிள்ளைகள் ஏன் சில நேரங்கள்ல பாதம் மாறி போறாங்கன்னா, இன்னைக்கு அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க உங்களுக்காக உழைக்கிறதுனால, உங்களுக்காக ஓடுகிறதுனால, உங்களுக்காக பாடுபடுறதுனால அவங்க பிள்ளைகளை சில நேரங்கள்ல, எல்லா நேரங்களையும் சொல்ல, சில நேரங்கள்ல கவனிக்க முடியல. அதனால சபையார் எப்போதுமே உங்க ஊழியர்களுக்காக, உங்க சந்ததிகளுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக நீங்க எப்போதுமே ஜெபிக்கணும். ஒரு ஜெப பாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வாலிபர்களுக்காக ஜெபிங்க, எதிர்காலத்துக்காக ஜெபிங்க. என்னுடைய மேல் வஸ்திரம் என்ன? என்னுடைய மேல் வஸ்திரம் என்ன? நான் இயேசுவை நெருங்கி ஜீவிக்க விடாதபடி மேல் வஸ்திரம் என்ன? என் பணமா, என் வீடா, என் பெருமையா, எது? இன்னைக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிங்க. வனாந்தரங்கள், வறண்ட நிலங்கள் கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல செழிக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்மை ஒரு சிறிய அர்ப்பணிப்போடு, பர்த்திமேயு குருடன் பாருங்க, முதல் தடவை ஆண்டவரை கூப்பிட்டான். சோதனை பெருசாதான் இருந்தது, பிரச்சனை பெருசாதான் இருந்தது, பதில் வரல. ஆனா முன்னிலும் அதிகமாய் அவன் ஆண்டவரை நோக்கி போட்டான். உங்க வாழ்க்கையில கூட சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கலாம், பலவீனப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மேல் வஸ்திரத்தை கண்டுபிடிங்க. நான் ஆண்டவரை கிட்டி சேர விடாது இருக்கிறது என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கே அது தெரியாது, தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களே, நிறைய தேவ பிள்ளைகளே சத்ருவால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க நான் கட்டப்பட்டு இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த மாலை வேளையில இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால எல்லா மேல் வஸ்திரங்களை கர்த்தர் தூக்கி எறிகிற பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஓ தகப்பனே அப்பா, எல்லா பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஓ தகப்பனே அப்பா, எல்லா அசுத்த ஆவி, தேவனுக்கு விரோதமா எழும்புகிற ஆவிகள், ஓ கர்த்தருடைய ஊழியத்தை தேவ பிள்ளைகள் செய்ய விடாதபடி 1 மணி நேரம் கூட முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்க முடியாத இருதயங்கள் எல்லாம், அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா உலக ஸ்நேகங்கள், உலக ஆசைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த மேல் வஸ்திரம் தூக்கி எரி சகோதரியே, தூக்கி எரி சகோதரனே. இந்த ரைட் டைம், இது ஆண்டவருடைய நேரம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அழைக்கிறார். உன் வனாந்தரங்கள் மாறும், ஒரு வறண்ட நிலங்கள் மாறும், உன் எகிப்தின் வாழ்க்கை மாறும். ஓ மக்கள் ஸ்தோத்திரம். உனக்கு பர்த்திமேயு குருடனை போல உன் வாழ்க்கை இல்ல, அந்த அடிமைத்தனம் இல்ல. அதுல இருந்து கர்த்தர் அந்த நுகங்களை முறிக்க வந்திருக்கிறார்.
உன் நுகங்களை கர்த்தர் இப்பொழுது முறிக்கிறார். ஆமென். ஒரு அபிஷேகத்துல ஆமென். நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் தம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். தம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்புகளை இப்பொழுது திருப்புகிறார். ஆமென். ஓ, உணர்வடைந்த ஆண்டவரத்துல சரணடைங்க. ஓ, சரணடைங்க, சரணடைங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் கர்த்தருடைய அக்கினி பட்சித்து போடுகிறது ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஆமென். இயேசுவை நீ நெருங்கி சேர விடாதபடி இருக்கிற ஓ வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை. எந்த சூழ்நிலை உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப நாட்களில் நீ ஆண்டவருக்காக நேரத்தை கொடுத்து பார். ஆமென். உன்னுடைய நாட்களிலே கர்த்தர் உன்னை எப்படி மகிமையாய் நடத்த போகிறார் என்பதை பார்க்க போகிறார். ஓ, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை வியாதியின் கட்டுகளை முறிக்கட்டும் ஆண்டவரே. வேதனை கட்டுகளை முறிக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே சண்டை, பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அது முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அது நிமித்தம் சோர்ந்து போய் உள்ள கசந்து போய் இருக்கிற எல்லா காரியங்களும் இப்போது கர்த்தர் மாற்றுகிறார் ஆண்டவரே. ஆமென். ஓ அப்பா, இன்னிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்னிலிருந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நான் நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு பத்திமே குருடனை பலப்படுத்தின ஆண்டவர், அவனுடைய சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்த ஆண்டவர் அவனுடைய மேல் வஸ்திரத்தை அவன் உடனே தூக்கி எறிஞ்சான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இயேசு அழைத்தால்னா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை, இந்த உலக காரியங்கள் தேவையில்லை, இந்த பகை விரோதங்கள் எனக்கு தேவையில்லை. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கசப்புகள், எல்லா துர்க்குணம், பொல்லாப்பு, புளித்த மாவுகள் எல்லாம் வெளியே போகட்டும், போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே போகட்டும், போகட்டும் அப்பா. பார்வை அடையட்டும் ஆண்டவரே. விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கர்த்தர் ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்துங்க. பார்வை அடைந்தவர்களாய், மன கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், ஒரு சீஷருடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்தவர் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்து ஆண்டவரே உமக்காக ஓட, உமக்காக பேச, உமக்காக நிற்க, உமக்காக ஊழியம் செய்ய நீர் அநேகரை இந்த நாளில தெரிந்து கொள்ளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் கடுவெளி பூத்து புஷ்பத்தை போல நீர் செழிப்புள்ளதாய் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.